घर से कोई बाहर ना जा सके, अंदर से कोई बाहर ना जा सके। ஒரு ஈரானிய மொழி திரைப்படம், எடுத்துக்காட்டா மஜித் மஜிதி இயக்கிய சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், அல்லது ஒரு தென்கொரிய திரைப்படம், எடுத்துக்காட்டாக சமீபத்தில் ஆஸ்கார் விருது வாங்கிய பாரசைட் திரைப்படம். இந்த திரைப்படங்களை பார்க்கும்போது நாம் அந்த நாட்டின் சமூக பொருளாதார நிலைமையை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் நமது தமிழ் திரைப்படங்கள் ஒரு கதாநாயகனை சுற்றி ஃபேண்டசி கதைகளாகவே அமையும். தொடக்க காலத்தில் மலையாள திரைப்படங்கள் பெரும்பாலும் வாழ்வியல், சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை சொல்லும் விதமாகவே அமைந்திருந்தது. ஆனால் நமது திரைப்படங்களை பார்த்து காப்பி அடித்ததால் என்னவோ அங்கும் கதாநாயகனை சுற்றி சுழலும் ஃபேண்டசி திரைப்படங்கள் சில காலம் ஆட்சி செய்தன. ஆனால் தற்போதைய ஓடிடி தளங்களின் வளர்ச்சிக்கு பிறகு கேரள திரைப்படங்கள் மீண்டும் மக்கள், மனிதர்கள், ரத்தம், சதை என யதார்த்த திரை கதைகளை நோக்கி ஈர்க்கப்படுகிறது. சமீபத்தில் வெளிவந்த மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தை அதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். சாதாரணமாக ஒரு குகைக்குள் விழுந்த கதையை இவ்வளவு யதார்த்தமாக காட்சிப்படுத்தியிருப்பது தமிழ் ரசிகர்களையும் அந்த திரைப்படத்திற்குள் ஆழ்ந்து இழுத்து கொண்டு சென்றது. ஆனால் தற்போது நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது இன்னும் ஒரு மிக பெரும் வாழ்வியல் யதார்த்தத்தை அழுத்தம் திருத்தமாக படைக்கப்பட்டிருக்கும் நாவலான ஆடு ஜீவிதத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் ஆடு ஜீவிதம். அந்த திரைப்படம் எதை பற்றியது? அந்த திரைப்படம் சொல்லும் வாழ்வியல் அனுபவங்கள் எதை சார்ந்தது? அந்த ட்ரெய்லர் என்ன விதமான பாதிப்பை ஏற்படுத்தியது போன்ற விடயங்களை இந்த காணொலியில் காணுவோம். இது கதாகுரு, நான் கலைச்செல்வன். கேஸ்டவே டாம் ஹாங்க்ஸ் என்ற ஹாலிவுட் நடிகர் நடித்த ஒரு திரைப்படம் உள்ளது. அவர் ஃபெடெக்ஸ் என்ற சர்வதேச கொரியர் நிறுவனத்தில் வேலை செய்கிறார். அந்த நிறுவனத்தின் விமானம் ஒரு ஆளில்லாத தீவில் விபத்துக்குள்ளாகி மாட்டிக்கொள்கிறது. விமானத்தில் வந்த அனைத்து ஊழியர்களும் விமான ஓட்டியும் இறந்து விடுகிறார். அதில் தப்பித்து பிழைத்தது அந்த திரைப்படத்தின் நாயகன் டாம் ஹாங்க்ஸ் மட்டுமே. அந்த தீவின் தனிமை எவ்வாறு ஒரு மனிதனை பாதிக்கிறது, அந்த தீவு இவன் வாழ்வில் என்ன விதமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை விளக்கிச் சொல்லும் அந்த படம் ஒரு வாழ்வியல் அனுபவத்தை நமக்கு மிகவும் ஆழமாக கடத்தி செல்லும். அந்த படத்தில் நடித்ததற்காக டாம் ஹாங்க்ஸ் ஆஸ்காரின் சிறந்த நடிகருக்கான விருதையும் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த நடிப்பு பிரம்மாண்டமானது. அதில் காட்டப்படும் தனிமை, அந்த தீவில் உள்ள வெறுமை, சொல்லப்போனால் ஒரு தீ பொறியை கண்டு பிடித்தவுடன் அந்த டாம் ஹாங்க்ஸ் அதற்கு ஆற்றும் எதிர்வினை போன்றவை மிகப்பெரிய அதிர்ச்சியை நமக்குள் ஏற்படுத்தும். அதே போன்று தற்போது ஒரு திரைப்படம் மார்ச் 28 வெளியாக காத்து கொண்டிருக்கிறது. இந்த திரைப்படம் ஹாலிவுட்டில் தயாரானதல்ல, நமது அருகில் இருக்கும் கேரள திரைப்பட உலகத்திலிருந்து தயாராகி வெளிவந்து கொண்டிருக்கிறது. பென்யாமின் என்ற நாவலாசிரியர் எழுதிய ஆடு ஜீவிதம் என்ற நாவலை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட அந்த திரைப்படம், அது உண்மையிலேயே நஜீப் என்ற கேரளாவை சேர்ந்த ஒரு மனிதர் எவ்வாறு சவுதி அரேபியாவுக்கு சென்று அங்கு ஆடு மேய்க்கும் தொழிலில் ஈடுபடுத்தி அவரை எவ்வாறு அந்த வாழ்க்கை அவரையே ஒரு ஆடு போன்று ஆக்கியது. ஆட்டின் வாழ்வை விட கேவலமான ஒரு வாழ்வு அவருக்கு கொடுக்கப்பட்டது.
அதிலிருந்து அவர் எவ்வாறு தப்பித்தார் என்பதே அந்த கதைக்களம். நஜீப் கேரளாவிலிருந்து இன்னும் ஒரு சக இளைஞனுடன் தனது 3 மாத கர்ப்பிணி மனைவியை விட்டுவிட்டு சவுதி அரேபியாவுக்கு செல்கிறார். அங்கே சவுதி அரேபியா விமான நிலையத்தில் இறங்குகிறார். எல்லா மனிதர்களிடம் இருந்தும் ஒருவித சென்ட் வாசனை வருகிறது. மற்ற வேலைகளுக்கு வந்த தன்னை போன்ற நபர்களை கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள். கடைசி வரை நஜீப்பையும் இன்னும் ஒரு இளைஞரையும் கூட்டிக் கொண்டு செல்ல யாரும் வரவில்லை. ஆனால் கடைசியாக ஒரு அரேபிய மனிதர் வருகிறார். பார்க்க மூர்க்கத்தனமாக இருக்கிறார். அவர் நஜீபையும் இந்த இளைஞனையும் கூட்டிக் கொண்டு செல்கிறார். கார் ஒரு பாலைவனத்தில் பல மணி நேரமாக பயணிக்கிறது. கடைசியாக ஒரு ஆட்டுக்கொட்டகை வருகிறது. அதில் நஜீப்புடன் பயணித்த இன்னும் ஒரு இளைஞரை இறக்கி விட்டுவிட்டு பின்னர் நஜீபை ஏற்றி கொண்டு இன்னும் சிறிது தூரம் அந்த வாகனம் பயணிக்கிறது. பின்னர் கடைசியாக அந்த அரேபிய மனிதர் நஜீப்பை இன்னும் ஒரு ஆட்டுக்கொட்டகையில் இறக்கி விடுகிறார். வெறும் தனிமை. அந்த அரேபியர் தரும் ரொட்டி போன்ற உணவு மட்டும்தான் அவரது உணவு. பசி, தாகத்திற்கு ஆட்டிற்கு வைக்கப்பட்டுள்ள நீரை கூட அருந்த முடியாது. ஏன், இயற்கை உபாதை கழித்த பின் அந்த தண்ணீர் கூட இவருக்கு கிடையாது. அப்படி அவர் அந்த தண்ணீரை உபயோகிக்க வரும்பொழுது அந்த முரட்டுத்தனமான அரேபியர் இவரை எட்டி உதைக்கிறார். சொல்லப்போனால் ஆடுகளுக்கு கிடைக்கும் ஒரு வாழ்க்கை கூட இவருக்கு அமையவில்லை. இப்படியே நாட்கள் நகர்கிறது. பசி, அழுக்கு உடை, குளிப்பதற்கு தண்ணீர் கூட கிடையாது. சொல்லப்போனால் மிகவும் பசுமையான தண்ணீர் நிறைந்த கேரளாவில் இருந்து வந்த ஒரு நபர் எங்கும் பச்சை பசையை பார்க்க முடியாத பாலைவனத்தில் தண்ணீர் இல்லாமல் மாட்டிக்கொள்கிறார். நாட்கள் செல்கிறது. கடைசியாக அதிலிருந்து தப்பிக்க இயலாத நஜீப் அந்த ஆடுகளுடன் ஆடுகளாய் தனது வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறார். ஆனால் ஒரு கட்டத்தில் அதிலிருந்து எப்படியாவது தப்பித்து செல்ல வேண்டும் என்ற நம்பிக்கை அவரை அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிக்க வைத்ததா என்பதே இந்த ஆடு ஜீவிதத்தின் கதை. இதை லெசி என்ற இயக்குனர் இயக்குகிறார். பிருத்திவிராஜ் சுகுமாரன் நடித்திருக்கிறார். AR ரஹ்மான் முக்கியமாக இந்த படத்தில் இசையமைத்திருக்கிறார். சொல்ல போனால் AR ரஹ்மான் இந்த படத்திற்கு 4 முறை இசை கோர்வை செய்து அந்த படத்தின் ஆழம் இவரை அதிகமாக பாதித்ததால் மீண்டும் இந்த படத்திற்கு இசைக்கோர்வை செய்ததாக குறிப்பிடுகிறார். சுனில் அவரின் ஒளிப்பதிவு அந்த பாலைவனத்தின் வன்மையை நம் கண்ணின் முள் காட்சிப்படுத்துகிறது. வழக்கம் போல ஸ்ரீகர் பிரசாத்தின் எடிட்டிங் நம்மளை உற்சாகப்படுத்தும் என நம்புகிறோம். AR ரஹ்மான் போன்று ஆஸ்கார் விருது பெற்ற ரசூல் பூக்குட்டி இந்த படத்தின் சவுண்ட் டிசைனை செய்கிறார். இவர் மிகப்பெரிய கலைஞர்கள் இணைந்து இந்த படத்தை உருவாக்கி மார்ச் 28 வெளியாக காத்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த படத்திற்கு நான் ஒன்றும் ப்ரமோஷன் செய்யவில்லை. ஆனால் இந்த படத்திற்கான நாவலை வாசித்த போது அது என்னை மிகவும் பாதித்தது. சொல்லப்போனால் அந்த புத்தகத்தை எனது நெஞ்சில் வைத்துவிட்டு வரும் கண்ணீர்களை, துளிகளை அடக்க முடியாமல் மீண்டும் மீண்டும் அந்த உணர்வு என்னை எங்கோ அழைத்து சென்றது. அதே உணர்வை ஆடு ஜீவிதம் திரைப்படமும் தரும் என்பதை எதிர்பார்ப்போம். சொல்லப்போனால் நஜீப் என்ற தனி மனிதனின் வாழ்க்கையை நமது வாழ்க்கையில் 1 மணி நேரம் கூட அனுபவிக்க முடியாது. இந்த படம், இந்த நாவல் நாம் சிறு சிறு விஷயங்களில் தோல்வியடைவது, சொல்லப்போனால் எக்ஸாமில் தோல்வியடைவதால் விரக்தி, பணி செய்யும் இடங்களில் சிறு சிறு தகராறில் ஏற்படும் விரக்தி, வீட்டு சூழ்நிலையால் ஏற்படும் விரக்தி, வேலை இழப்பால் ஏற்படும் விரக்தி போன்ற பல விரக்திகள் நம்மளை ஆட்கொள்கிறது. ஆனால் நஜீப் சுமார் 3.5 வருடங்கள் சந்தித்த வாழ்க்கையை நம்மால் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கையை தரிசிக்க மார்ச் 28 வரை நான் காத்திருக்கிறேன். நீங்களும்
காத்திருப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை நான் கலைச்செல்வன். இது கதாகுரு. இந்த சேனலின் கருத்துக்கள் உங்களை பாதித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். குறைந்தபட்சம் லைக் செய்து இந்த சேனலை ஆதரியுங்கள். நன்றி, வணக்கம். अंदर से कोई बाहर ना जा सके।